மூல நட்சத்திரம் தோஷமா? மூல நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய தடைபட்டுட்டு வருது. மூல நட்சத்திரம் பிறந்த 1ஆம் பாதத்துல பிறந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே பாதிப்புகள் அப்படிங்கிற ஜோதிட ரீதியான கருத்து உண்டு. மூல நட்சத்திரத்துல பிறந்த 2, 3, 4 பாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்புகளும் தருவதில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு சொல்யூஷன் இருக்கு. குழந்தைகளுடைய, அதாவது பெண் குழந்தைகளுடைய லக்னத்துல இருந்து 3ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தோ, இல்ல 3ஆம் அதிபதி திதிசூனியமாயோ, இல்ல ராகு பாகைக்குள்ள இருந்தால் மட்டுமே பாதிப்பு கொடுக்குது. மற்றபடி மூல நட்சத்திரம் எந்த பாதிப்பும் கொடுக்காது. சரி, இவங்க கல்யாண காரியத்தாலும் தடையாகும். அதுக்கு என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேக பூஜை செய்யறதும், அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது தோஷம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக குலசேகரப்பட்டினம் அரமளத்த நாயகி பாண்டீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அவங்க நட்சத்திர நாள் அன்னைக்கு அவங்க வயதுக்கு ஏற்ற தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது. அடுத்த ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, இவங்க 9 முக ருத்ராட்சம் வச்சுக்கலாம். ஸ்ரீ சூரிய பகவானுடைய முத்திரை பதிச்ச மோதிரமும் போட்டுக்கலாம். கோல்டுல போட்டுக்கலாம், இல்ல ஐம்பொன்லையும் போட்டுக்கலாம். இது இவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். இவங்களோட நட்சத்திர மரம் மாமரம். அப்போ 9 சிவ ஆலயத்துல இவங்க நட்டு வச்சாலும் சரி, கொடுத்தாலும் சரி, இவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். நன்றி, வணக்கம்.